எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தோம்னா vlog கிடையாது. டுடே ரெசிபிஸ், டுடே ஸ்பெஷல். நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு யார் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னோட மம்மி. என் தங்கச்சி அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. படிச்சுட்டே இருக்கா. நைட் அம்மா எத்தனை மணிக்கு மொத்தம்னா 10:30 மணி இருக்கும். மிட்டம் எக்ஸாமா? மிட்டம்கே எப்படி இன்னும் பரீட்சை வந்தா அவ்வளோ லைட் போட்டு தூங்க கூட விட மாட்டாமா. சரி வா, சரி வாங்க ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கூப்பிடு. யார் இவ? அவங்களதான் நம்ம ஃபேமிலியை. சரி வாங்க. எங்கள் வீட்டில் வெறும் இட்லி மட்டும்தான். அதுக்கே 2 days. என்னம்மா இட்லி அப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பூ மாதிரி இருக்கு. என்னன்னு நல்லா தான் இருக்குது. நான் உன்ன மாதிரி கல் மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படி இருக்கு? இருந்தாலும் எனக்கு அந்த கல் மாதிரி இருக்கிறது தான் பிடிக்குமே. பிடிக்காது. மேலே அழகாக வந்திருக்குதுல்ல. இந்த ஃபஸ்ட்டு தட்டு இட்லி தான் சூப்பராக இருக்குது. அது அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நல்லா வரும், அப்புறமா நல்லாவே மாவு நல்லா அரைச்சிருக்கிறாங்கல்ல. ஏதோ இந்த டைம் தான் நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிட்றியா? சாப்பிட்லாம். கிளம்பிட்டாளா அவள் ஸ்கூலுக்கு? புஜ்ஜி வா சாப்பிடு வா, டைம் ஆகலையா? ஆமா ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வர்றது. ஆனால் இப்போ சாப்பிட போகிறது தானே. மதியானம் சாப்பாடு செஞ்சுக்கலாமா? செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா? எங்கேருந்துமா ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி? இட்லி தான். இன்னைக்கு காலையில் இட்லி பூ மாதிரி மல்லி பூ இட்லி. குஷ்பு இட்லி. குழம்பு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல. என்ன பண்ணுறது, என் பல்லு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுக்குது. ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்துட்டுக்கிறேன். அதனால் பட்டாணி ஹார்டாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சிக்கன் சாப்பிட்லாமா? சிக்கனெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேணாம். அப்போ இந்த சண்டே சிக்கன் தான். அப்புறம் சாப்பாடு அவளுக்கு டிஃபனுக்கு வேற செஞ்சியா? ஆமாம். இது நேற்று குழம்பு கொஞ்சம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுல்ல. இதோட ரெசிபி இன்னைக்கு ஷார்ட்ஸில் வந்துடும். இதை நான் வாழை இலையில் சொல்லிவிடு. இது நேற்று சுட்டி நீ கொழுக்கட்டை 2 இருக்குது. எப்படி இருந்துச்சு கொழுக்கட்டை? டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 இருக்குது. எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. ஒரு மாதிரி ஆயிட்டுக்கு தானா. நைட்டே அப்பா சாப்பிடுனா அவங்க சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஒரு கைனியோட காலி பண்ணிருந்தேன். இதை என்னை சாப்பிடவே வீட்டில் இந்த தக்காளி ஊறுக்காவை. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு கொய்யாக்கா காலையில் செடியிலேருந்து அப்பா தான் இங்கே போய் அறுக்கணும். டேஸ்டாக இருந்துச்சு. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இதுதான் இன்னைக்கு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவளுக்கு டிஃபனுக்கு போட்டுறியாம்மா? நம்ம வீட்டு டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் பாய். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.